அந்த ஆணியே புடுங்க வேணாம் வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு. அதனால அவர் தெரியும், மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். சித்திக் சார் பொறுத்தவரைக்கும் ஒரு டயலாக் கூட வெளி டயலாக் எழுத மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து ஒரு வடிவ சிரிச்சு பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா எல்லா டயலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஒரு நான் அவரோட டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணாங்க பாஸ்கர் ராஸ்கல்ல. ஒரு டயலாக் கூட ஒரு வேற டயலாக் சொல்ல விட மாட்டார். ஆணியே புடுங்கமான டயலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டயலாக் தான். அது வந்து வடிவேல் சொன்ன டயலாக் கிடையாது. தவறான ஒரு செய்தியை போச்சு. வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது. சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு. அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கை தட்டு தட்டிக்கலாம். நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு அந்த படம் இதுதான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீ ரிலீஸ்ல. ஓ இந்த டயலாக் இதுலதான் வந்துச்சா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே புடுங்க வேணாம் வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு. அதனால அவர் தெரியும், மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். நண்பர் கணேஷ் பாபு சொன்னதுல சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு டயலாக் கூட வெளி டயலாக் எழுத மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து ஒரு வடிவ சிரிச்சு பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா எல்லா டயலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஒரு நான் அவரோட டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணாங்க பாஸ்கர் ராஸ்கல்ல. ஒரு டயலாக் கூட ஒரு வேற டயலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டயலாக் வேணான்றவாரு, எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவாரு. ஆணியே புடுங்கமான டயலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டயலாக் தான். அது வந்து வடிவேல் சொன்ன டயலாக் கிடையாது. தவறான ஒரு செய்தியை போச்சு. ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கிற தெரியும். ஒரு டைலாக் கூட சொல்ல விட மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமா போட்டேன் அந்த படத்துல. பிரமண்டராஜ் சார் கேட்பா, டே நேற்று பஸ் ஸ்டாண்ட் என்ன நடந்தது அப்படின்வாரு. நான் ஒன்னு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்னு கட்டு அப்படின்ட்டு என்ன இது டைலாக். அவர் என்ன கேட்கற, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணாட்டா. இல்ல சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொடங்கி அப்படி வச்சுட்டு போனாரு. அந்த ஒரு டயலாக் தான் அந்த டோட்டல் படத்துல சொந்தமா ஒரு நடிகர் சொன்ன டயலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆர் சன்னு, அவர் எங்க பார்த்தாலும் சொல்ற டயலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆணியை பிடுங்கனோட ரொம்ப பிடிச்ச டயலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் மைண்ட்.